நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ சென்னை செம்பாக்கத்தில் நீரூற்று பார்த்து போர் பண்ண வீடியோங்க. இந்த போருக்கு நீரூற்று பார்த்தது நான் தான். மொத்தமாக 5 முறையில் பார்த்தேன். எப்படி நீரூற்று பார்க்குறேன்ற வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலில் போய் மற்ற வீடியோஸ் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நல்ல பாறை ஏரியா, சரியான கரும்பாறை ஏரியா. முதல் 100 அடிக்கு பவுடர் தான் வரும், ஒன்றுமே வராது. நான் போடும் போதே சொல்லிட்டேன், 120 அடியில் ஒரு ஊற்றும், 200-230 அடிக்குள்ளே இன்னொரு மட்டமும் கிடைக்கும்னு. ஒரு வீட்டோட அந்த காம்பவுண்ட் ஒட்டாக தான் கிடச்சிது. அவங்க போடும்போதே கொஞ்சம் தள்ளுங்க, காம்பவுண்டெல்லாம் கொஞ்சம் உடைக்க வேண்டியது இருக்கும், அதனால் கொஞ்சம் தள்ளி காட்டுங்கன்னு சொன்னாங்க. 7 வீட்டுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வேணும்னு சொன்னாங்க. அதனால் தள்ளிலாம் போட்டால் 7 வீட்டுக்கு தண்ணி கிடைக்காது. நான் சொல்கிற இடத்துல போட்டிங்கன்னா, சொல்கிற இடத்துல 1 இன்ச்சு கூட மாறாமல் போட்டினா தான் உங்களுக்கு தண்ணி வரும்னு. அதை பாருங்கள், அந்த ஓரம் ஃபுல்லாக காம்பவுண்ட்டை உடச்சிருக்காங்க. பக்கத்து வீட்டை கேட்டு காம்பவுண்ட்டை உடச்சி சரியாக நான் சொன்ன இடத்துல போட்டாங்க. சொன்ன மாதிரி தண்ணி வந்தது. 2 ஊற்று ஒரு 2.5லேருந்து 3 இன்ச்சு தண்ணி. பாருங்கள், அந்த தண்ணி ரோடு ஃபுல்லாக போயிருக்கு. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 7 குடும்பம் தாராளமாக பயன்படுத்தலாம். 24 மணி நேரம் போட்டாலும் ஓடும். 255 அடிக்கு மேலே போட முடியல, போட வேணான்னு சொல்லிட்டேன். அது கீழே போட்டால் 300 அடி கீழே சென்னையில் சவுறு, உப்பு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால் போதும், நிறுத்துங்க சொல்லிட்டேன். ரொம்ப நல்லா கஸ்டமர் சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு நீரூற்று பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய எண்ணுக்கு கால் பண்ணுங்கள். நான் சரியான முறையில் நீரூற்று பார்த்து கொடுக்குறேன். மொத்தமாக 5 முறையில் பார்க்குறேன். 1, உங்களோட வீட்டில் அந்த ஓடை எங்கே போகுதுன்றதை பார்க்குறேன். 2வது, அந்த ஓடையில் எங்கே தண்ணி அதிகமாக இருக்குன்னு முட்டை வச்சு செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வேப்பங்குச்சி வச்சு ஓடை பார்ப்பேங்க. 2வது எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்ப்பேன். 3வது பார்த்திங்கன்னா அந்த ஊற்று எத்தனை அடி ஆழத்தில் இருக்குதுன்னு பார்ப்பேன். அங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே போல்ரஸ் பாறை சரிஞ்சு கொட்டின்னு இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா முட்டை வச்சு செக் பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா 3வது மெத்தட் எத்தனை மட்டம், 1 மட்டம் இருக்கா, 2 மட்டம் இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணலாம். 4வது பார்த்திங்கன்னா அது எம்டியாக இல்லை இப்போதைக்கு தண்ணி இருக்கான்னு சொம்பு வச்சு தேங்காய் வச்சு செக் பண்ணலாம். 5வது முறையும் தேங்காய் வச்சு செக் பண்ணுறது. 4வது முறை சொம்பு வச்சு செக் பண்ணுறது. இதுபோல் எத்தனை அடியில் தண்ணி இருக்குது, தண்ணியோட அளவு என்ன, எங்கே போல்ரஸ் பாறை நல்ல பாறை கிடைக்கும், இது எல்லாமே சரியான முறையில் பார்த்து கொடுத்துருக்குங்க. இதுபோல் உங்கள் வீட்டுக்கும் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய என்ன கால் பண்ணுங்கள். நான் சரியான முறையில் நீரூற்று பார்த்து கொடுக்குறேன். உங்களோட நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.